இப்படி அந்த ஆட்டெல்லாம் திறந்து விடுறாங்க. அந்த ஆடு ஒரு இடம் போகல, வந்து தொழுவத்தை விட்டு அது வெளியே போகல. இவங்களுக்கு புரியல ஏன். அப்பதான் ஒரு ஞானி சொல்றாரு, ஏன்னா அத்தனை பட்டணத்தார குறித்து வேதம் சொல்கிறது ஞானிகள். எனக்கு ஒரு கேள்வி, ஞானிகள் நிறைந்த தேசம் எப்படி விக்கிரகங்களால் இருந்தது? ஞானினா யோசிப்போம், அப்படித்தானே? ஆறறிவு இருக்கிறவன கண்டிப்பா யோசிப்பான். இதனால் புரிஞ்சு, ஆறறிவு இருக்கிறவன் கண்டிப்பா யோசிப்பாங்க. நம்ம வணங்குறது எது? மனிதன் உருவாக்குனது எப்படி தெய்வங்களாய் மாறும்? புரிஞ்சுதா? இன்னைக்கு மனுஷனுக்கு ஆறாவது அறிவு என்ன வேலை சரியா செய்ய ஆரம்பிக்கல. அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ ஞானம் ஆரம்பிக்குமா? கர்த்தருக்கு. அப்ப நிறைய பேருக்கு இந்த ஞானம் செயல்பட ஆரம்பிக்கல. நல்ல கவனிங்க, அத்தனை பட்டணம் முழுவதும் விக்கிரகங்கள். ஞானிகளின் தேசம் எப்படி விக்கிரகங்களால் நிறைந்தது? சம்பவம் இதுதான். கொள்ளை நோய், ஆட்டை அவுத்து விட்டான், ஒரு இடம் போகல. அப்போ அந்த ஞானி ஒருத்தர் சொல்றாரு, நியாயாதிபதி சொல்றாரு, எப்பா ஒருவேளை நம்ம அறியாத தெய்வமா இருந்தா? ஒரு ஐடியா கொடுக்குறான், நம்ம இது ஒரு அறியப்படாத தெய்வம் இருந்தால். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 15வது வசனம் வாசிங்க, 17, 15. அவனை அத்தேனா பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீராவும் தீமத்தையும் அதிசீக்கிரமாக தன்னிடத்தில் வரும்படி அவர்களுக்கு. அது 23. எப்படி என்றில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல பாருங்க, சந்தில சிந்து பாடக்கூடியவர். கேப்பு கிடைச்சுன்னா அந்த சுவிசேஷம். வேற வெட்டி கதைலாம் பேச மாட்டாரு. வெட்டி கதை நம்ம எங்க கொஞ்ச நேரம் கதை பேச நேரம் இருக்கு. ஆனா பவுல் அப்படி அல்ல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா நேரம் இல்லைனாலும் அந்த இடத்துல சுவிசேஷத்தை எப்படி சொல்லலாம்னு நினைச்சுவாரு, பிரயாசப்படுவார். அதனாலதான் சொல்லுவாரு ஒருத்தன், இந்த ஒரு தாளத்தை வாங்குறவை நீ விதைக்காத இடத்தில் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். நம்ம